லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை கதைகள் 1000, வாரம் ஒரு நிகழ்வு மற்றும் செய்திகள். கதைகள் 1000. அன்பான அணில் குடும்பம். அப்பா, அம்மா, 3 குட்டி அணில்கள் இனிதே வாழ்ந்து வந்தன. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் குழந்தைகளை கொஞ்சி அன்பு மொழி பேசுவார் அணில் அப்பா. ஒரு நாள் யோசித்தார். பொறுப்பான அப்பாவாக யோசித்தார், சுவாசித்தார். இந்த சிறிய வீடு வசதி என் பிள்ளைகளுக்கு போதாது. இனி கடுமையாக உழைக்க வேண்டும். பெரிய வீடாக கட்டிக்கொள்ள வேண்டும். வசதி வாய்ப்புகளை எல்லாம் பெருக்கிக் கொள்ள வேண்டும். அதற்காக உழைப்பேன். கவலை கொண்ட அப்பா கடுமையாக உழைக்க ஆரம்பித்தார். இரவு பகலாக ஓடி ஓடி உழைக்க ஆரம்பித்தார். செல்வங்களை கொண்டு வந்து குவிக்க ஆரம்பித்தார். அரண்மனை போலானது அணில் வீடு. விலை உயர்ந்த புழங்கு பொருள்களோடு அணுதின அன்றாட அறுசுவை உணவோடு ராஜ வாழ்க்கையானது அணில் வீடு. ஆனால் முன்பு போல் இல்லை அணிலப்பா. அம்மாவிடம் அன்பு காட்டுகிறதில்லை, பிள்ளைகளிடம் கொஞ்சி பேசுகிறதில்லை. அதற்கெல்லாம் அவருக்கு நேரமும் இல்லை. வாடிப்போனார்கள் வாண்டுகள். அப்பாவின் அன்புக்காக ஏங்கி போனார்கள். ஏங்கிய மனதோடு ஒரு நாள் முறையிட்டார்கள். முன்பு போல் நீங்கள் எங்களோடு பாசமாய் விளையாடுகிறதில்லையே, ஏனப்பா? முறையிட்டவர்களிடம் முறைத்து நின்றார் அணிலப்பா. சனியன்களா, உங்களோடு கொஞ்சி விளையாடி கொண்டிருந்தால் காசு பணம் எப்படி சேர்ப்பது? இது செயற்கை நுண்ணறிவு காலம். தேவையான பொருள்களை ஓடி தேடி சேர்க்க வேண்டாமா? உங்களுக்கு நல்ல எதிர்காலம் அமைக்க வேண்டாமா? போய் அவரவர் அறைகளில் தூங்குகள், போங்கள். கொஞ்சலாம் கொஞ்சல். கத்தி விரட்டிய களைப்பில் தூங்கி போனார் அப்பா. கூடி பேசின குஞ்சுகள் முடிவெடுத்தன. அம்மாவிடம் போய் நின்றன. தங்கள் கோரிக்கையை முன்வைத்தன. அம்மா, அவர் எவ்வளவோ பொருள்களை வாங்கி வந்து குவிக்கிறார். அப்படியே எங்களுக்கு ஒரு அன்பான அப்பாவையும் வாங்கி வர சொல்லுங்கள். பொருள்கள் மட்டுமே நிரம்பிய வீட்டிலே பொருள் இருக்காது, பொருண்மை இருக்காது, அருள் இருக்காது, ஆன்மீகமும் இருக்காது. வசதியான அப்பா, அன்பான அப்பா, இதில் எதற்காக உன் வீட்டில் அதிக ஓட்டம்? வாரம் ஒரு நிகழ்வு. சர்வதேச தொழிலாளர் தினம். நாம் இன்று அனுபவிக்கும் அனைத்து உரிமைகள், வசதிகள் மற்றும் நவீன முன்னேற்றங்கள் என ஒவ்வொன்றிலும் கோடிக்கணக்கான உழைப்பாளர்களின் இரத்தமும் வியர்வையும் கலந்திருக்கிறது. அந்த உழைப்பினை மனதார மதிப்பதற்கும் அவர்களின் அடிப்படை உரிமைகளை உலகிற்கு நினைவூட்டுவதற்கும் ஒவ்வொரு ஆண்டும் மே மாதம் 1ஆம் நாள் அனைத்துலக தொழிலாளர் தினம் கடைபிடிக்கப்படுகிறது. கிறிஸ்தவ விசுவாசத்தின் அடிப்படையில் இன்று நமது தாய் திரு அவை தொழிலாளர்களின் பாதுகாவலரான புனித சூசியப்பரை நமக்கு முன்மாதிரியாக காட்டுகிறது. தச்சு தொழில் செய்து தனது வியர்வையையும் உழைப்பையும் இறைவனுக்கு காணிக்கையாக்கியவர் அவர். உழைக்கும் தொழிலாளர்களின் தந்தை என்று போற்றப்படும் அவர், உழைப்பு என்பது வெறும் பிழைப்புக்கான வழி மட்டுமல்ல,
அது கடவுளுக்கு செய்யும் ஒரு புனிதமான பணி என்பதை நமக்கு உணர்த்துகிறார். இந்த தினத்தின் வரலாறு 1886ஆம் ஆண்டு அமெரிக்காவின் சிகாகோ நகரில் தொடங்கியது. அன்று தொழிலாளர்கள் தங்களின் அடிப்படை உரிமையான ஒரு நாளில் 8 மணி நேர வேலை என்ற கோரிக்கையை முன்வைத்து மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினார்கள். வரலாற்றில் ஷேர் மார்க்கெட் சம்பவம் என்று அழைக்கப்படும் அந்த போராட்டம்தான் இன்றைய தொழிலாளர்களின் உரிமைகளுக்கு வித்திட்டது. அன்றைய போராட்டத்தின் முழக்கம் மிக தெளிவானது. 8 மணி நேர வேலை, 8 மணி நேர ஓய்வு, 8 மணி நேர தனிப்பட்ட வாழ்க்கை என்பதே அது. உழைப்பாளர்கள் தங்களின் குடும்பத்தோடும் சமூகத்தோடும் நேரத்தை செலவிடவும் உடல் நலத்தை பேணவும் இந்த 8 மணி நேர வேலை முறை இன்று உலகம் முழுவதும் சட்டபூர்வமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. தொழிலாளர் என்று சொன்னால் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் மட்டுமல்ல. வயலில் பாடுபடும் விவசாயி, வானளாவிய கட்டிடங்களை எழுப்பும் தொழிலாளர், தொழிற்சாலை பணியாளர், ஊரை சுத்தப்படுத்தும் தூய்மை பணியாளர், வாகன ஓட்டுநர்கள் என தங்களின் உழைப்பால் இந்த உலகை இயக்கும் ஒவ்வொருவருமே தொழிலாளர்கள்தான். உழைப்பாளர்களுக்கு சில அடிப்படை உரிமைகள் உள்ளன. உழைப்புக்கேற்ற நியாயமான கூலி, பாதுகாப்பான வேலை சூழல், முறையான ஓய்வு நேரம், மருத்துவ பாதுகாப்பு மற்றும் எல்லாவற்றுக்கும் மேலாக மனித நேயத்துடன் கூடிய மரியாதை ஆகியவை அவர்களுக்கு கிடைக்க வேண்டும். இவை சலுகைகள் அல்ல, மாறாக உழைப்பாளர்களின் பிறப்புரிமைகள். ஆயினும் இன்றைய நவீன உலகிலும் தொழிலாளர்கள் பல சவால்களை சந்தித்து வருகின்றனர். உழைப்புக்கேற்ற கூலி கிடைக்காமை, வேலை பாதுகாப்பு இல்லாத ஒப்பந்த முறை மற்றும் பெண் தொழிலாளர்கள் சுரண்டப்படுவது போன்ற சிக்கல்கள் இன்றும் தீர்க்கப்படாத சவால்களாகவே உள்ளன. இவற்றுக்கு எதிராக குரல் கொடுப்பது ஒரு நாகரிக சமூகத்தின் கடமையாகும். பெண் தொழிலாளர்களின் பங்கு இச்சமூகத்தின் போற்றுதலுக்குரியது. அவர்கள் குடும்பம், வேலை மற்றும் சமூகம் என மூன்றையும் ஒரே நேரத்தில் தனது தோள்களில் சுமக்கும் வலிமையான உழைப்பாளர்கள். அவர்களுக்கு ஆண்களுக்கு நிகரான சமமான கூலியும் பணியிடத்தில் உரிய பாதுகாப்பும் மரியாதையும் வழங்குவது மிக அவசியமாகும். குழந்தை தொழிலாளர் முறை என்பது ஒரு சமூக குற்றமாகும். குழந்தைகள் கையில் கருவிகளை ஏந்தி உழைக்க வேண்டியவர்கள் அல்ல. அவர்கள் பள்ளிக்கூடம் சென்று கல்வி கற்கவும் மைதானத்தில் விளையாடி மகிழவும் வேண்டியவர்கள். குழந்தை தொழிலாளர் முறையை வேரோடு ஒழிப்பது ஒவ்வொரு பொறுப்புள்ள குடிமகனின் கடமையாகும். தொழிலாளர் தினம் என்பது வெறும் விடுமுறைக்காக கொண்டாடப்படும் நாள் அல்ல. இது உழைப்பாளர்களின் தியாகங்களை நினைவு கூறும் ஒரு நாளாகவும் அவர்களின் உரிமைகளை குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்தும் நாளாகவும் அமைகிறது. ஒவ்வொரு தொழிலாளியும் தனது உரிமைகளை அறிந்து விழிப்புடன் இருக்க இது ஒரு நல்ல வாய்ப்பாகும். இந்தியாவை பொறுத்தவரை மே 1ஆம் தேதியை தொழிலாளர் தினமாக முதலில் கொண்டாடிய பெருமை நமது சென்னையை சேரும். 1923ஆம் ஆண்டு சிங்காரவேலர் தலைமையில் சென்னையில்தான் முதலாக இந்த தினம் அனுசரிக்கப்பட்டது. தொழிலாளர் உரிமைகளை பாதுகாப்பதில் தமிழ்நாடு எப்போதும் முன்னோடி மாநிலமாக திகழ்கிறது. சற்று சிந்தித்து பாருங்கள். தொழிலாளர்கள் இல்லையெனில் இந்த உலகில் எதுவுமே இயங்காது. நாம் வாழும் வீடுகள், உண்ணும் உணவு, நாம் பயன்படுத்தும் போக்குவரத்து வசதிகள், ஏன் இந்த நகரங்களே இருக்காது. தேசத்தின் பொருளாதாரத்தையும் முன்னேற்றத்தையும் தாங்கி பிடிக்கும் தூண்கள் அவர்களே. அவர்களே தேசத்தின் உண்மையான நாயகர்கள். இந்த தினத்தின் முதன்மையான நோக்கம் உழைப்புக்கு சரியான மரியாதையை பெற்றுத் தருவதே ஆகும். ஒருவரின் உழைப்பை சுரண்டுவதும் அவர்களுக்கு உரிய அங்கீகாரம் தராமல் இருப்பதும் மிகப்பெரிய அநீதியாகும். சமூக நீதியை நிலைநாட்டவும் உழைக்கும் வர்க்கத்திற்கு தேவையான பாதுகாப்பை உறுதி செய்யவும் நாம் அனைவரும் உறுதியெடுக்க வேண்டும். கடவுளை கருவில் சுமந்தவரே, கண்ணியமாய் இதயத்தில்
மிகவும் எளிமையானது. உழைப்பாளியை மதிக்கும் சமூகம்தான் உண்மையில் முன்னேறிய சமூகமாகும். உழைப்பின் மதிப்பை குறைத்து மதிப்பிடுவதும் உழைப்பாளர்களை தாழ்வாக கருதுவதும் நாகரிகமற்ற செயலாகும். மரியாதை இல்லாத உழைப்பு என்பது ஒரு சமூக அநீதியாகும். நாம் அன்றாட வாழ்வில் சந்திக்கும் தொழிலாளர்களை அன்போடும் மரியாதையோடும் நடத்துவோம். அவர்களின் உழைப்புக்கு உரிய மதிப்பை கொடுப்போம். உழைப்பை மதிப்போம், உழைப்பாளரை பாதுகாப்போம் என்ற முழக்கத்தோடு தேசத்தின் பாலமாக விளங்கும் அனைத்து உழைப்பாளர்களுக்கும் நமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். செய்திகள். போலி வழிகாட்டிகளைப் போலன்றி இயேசு நமது சுதந்திரத்தையோ மகிழ்ச்சியையோ பறிப்பதில்லை என்றும், அவர் நமது மனச்சான்றை ஒளிர்விக்கவும் நமது மகிழ்ச்சியை அதிகரிக்கவும் நமக்கு அபரிமிதமான வாழ்வை தரவுமே வந்திருக்கிறார் என்றும் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் கூறினார். ஏப்ரல் 26 ஞாயிறன்று புனித பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் கூடியிருந்த ஆயிரக்கணக்கான நம்பிக்கையாளர்களுக்கு வழங்கிய அல்லேலூயா வாழ்த்துளை செய்தியில் இவ்வாறு திருத்தந்தை கூறினார். இன்றைய நற்செய்தியில் இயேசு தன்னை நல்ல ஆயராகவும் ஆட்டுத் தொழுவத்தின் வாயிலாகவும் வெளிப்படுத்துகிறார் என்று மொழிந்த திருத்தந்தை, திருடர்களைப் போல் அழிப்பதற்கல்ல, மாறாக தம் ஆடுகளோடு உண்மையான உறவு கொள்ளவே அவர் வருகிறார் என்றும், அவர் நம் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைப்பதுடன் நம் காயங்களை குணப்படுத்தி நாம் வழி தவறும்போது தேடி வந்து வழி நடத்துகிறார் என்றும் எடுத்துரைத்தார். மேலும் நல்ல ஆயராகிய ஆண்டவரிடம் நம்பிக்கை வைப்பவர்கள் எதற்கும் அஞ்சத் தேவையில்லை என்றும், ஏனெனில் அவருடைய வழி நம்மை முழுமையான நிறைவிற்கு இட்டுச் செல்கிறது என்றும் திருத்தந்தை கூறினார். நாம் உள்ளத்திற்குள் எதை அனுமதிக்கிறோம் என்பதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும் என நற்செய்தி நமக்கு அறிவுறுத்துகிறது என்று மொழிந்த திருத்தந்தை, நம் சுதந்திரத்தை பறிக்கும் நபர்கள், கெட்ட எண்ணங்கள் மற்றும் அர்த்தமற்ற வாழ்க்கை முறை என பல திருடர்கள் நம் மகிழ்ச்சியை திருடக்கூடும். அதோடு அநீதி, வன்முறை மற்றும் இயற்கையை சுரண்டுவது போன்ற செயல்களும் உலகத்தின் அமைதியை பறிக்கின்றன என்றும் சுட்டிக்காட்டினார். நம் வாழ்வை இன்று வழிநடத்துவது யார்? நமக்கு தீமை விளைவிக்கும் காரியங்கள் நம் உள்ளத்திற்குள் நுழைய நாம் அனுமதித்து விட்டோமா என்ற கேள்விகளை நம்மை நாமே கேட்டுக்கொள்ளவும் திருத்தந்தை அழைப்பு விடுத்தார். குருத்துவ அழைப்பு என்பது அனைவரையும் ஒன்றிணைக்கும் பணியாகும் என்றும், கிறிஸ்துவோடு நாம் கொண்டிருக்கும் ஆழமான உறவு எல்லா மனிதர்களையும் அன்பு செய்ய நம் இதயத்தை தூண்டுகிறது என்றும் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் கூறினார். ஏப்ரல் 26 ஞாயிறன்று புனித பேதுரு பெருங்கோவிலில் இடம்பெற்ற புதிய அருட்பணியாளர்களின் திருநிலைப்பாடு திருப்பலியின் போது இவ்வாறு திருத்தந்தை கூறினார். நல்லாயன் ஞாயிறு மரணத்தின் மத்தியிலும் வாழ்வு உண்டு என்பதை பறைசாற்றுகிறது என்றும், மக்கள் வாழ்வை பெறவும் அதை மிகுதியாக பெறவும் வந்தேன் என்ற இயேசுவின் வாக்குறுதியை இது நமக்கு நினைவுபடுத்துகிறது என்றும் திருத்தந்தை குறிப்பிட்டார். மேலும் புதிய அருட்பணியாளர்களின் திருநிலைப்பாடு உயிருள்ள நம்பிக்கையையும் தூய ஆவியாரின் பணியையும் வெளிப்படுத்துகிறது என்று எடுத்துக்காட்டிய திருத்தந்தை, தூய ஆவியார் நம்மை தனிமையிலிருந்து விடுவித்து ஒன்றிணைந்த வாழ்விற்கு அழைத்து உயிர்த்த ஆண்டவரோடு நம்மை இணைக்கிறார் என்றும் தெரிவித்தார். அருட்பணியாளர்கள் தங்களது சுதந்திரமான பணியின் வழியாக நம்பிக்கையான மற்றும் தன்னலமற்ற அன்பை வாழ அழைக்கப்படுகிறார்கள் என்றும், இதன் மூலம் அவர்கள் அமைதியையும் சகோதரத்துவத்தையும் உருவாக்குபவர்களாக திகழ்கிறார்கள் என்றும் திருத்தந்தை எடுத்துரைத்தார். நல்ல ஆயரான இயேசு தீங்கிழைக்கின்ற மற்றும் பிரிவினையை தூண்டும் குரல்கள் குறித்து எச்சரிக்கும் அதேவேளை, அருட்பணியாளர்கள் சவால்களை கண்டு அஞ்சாமல் கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை வைத்து அமைதியுடன் செயல்பட வேண்டும் என்றும், அவர்களது பாதுகாப்பு பதவியில் இல்லை, மாறாக கிறிஸ்துவின் சிலுவை சாவிலும் உயிர்ப்பிலுமே உள்ளது என்றும் திருத்தந்தை எடுத்துக்காட்டினார். அருட்பணியாளர்கள் நம்பிக்கையின் கதவை திறந்து வைக்க அழைக்கப்படுகிறார்கள் என்று கூறிய திருத்தந்தை, மற்றவர்கள் கிறிஸ்துவை சந்திப்பதற்கு அவர்கள் ஒருபோதும் தடையாக இருக்கக்கூடாது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் அருட்பணியாளர்கள் அனைவரையும் வரவேற்கவும், ஒற்றுமையை வளர்க்கவும், மக்களின் வாழ்வு பயணத்தில் அவர்களுக்கு துணையாக இருக்கவும் வேண்டுமென்றும் எடுத்துரைத்தார். அணு ஆற்றலை பொறுப்புடன் பயன்படுத்த வேண்டும் என்றும், செர்னோபில் அணு உலை விபத்தில் உயிரிழந்தவர்களையும் அதன் பாதிப்புகளால் துன்புறுவோரையும் இறைவனின் இரக்கத்திற்கு ஒப்படைக்க வேண்டும் என்றும் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் கூறினார். ஏப்ரல் 26 ஞாயிறன்று புனித பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் கூடியிருந்த ஆயிரக்கணக்கான நம்பிக்கையாளர்களுக்கு வழங்கிய அல்லேலூயா வாழ்த்துளை செய்திக்கு பிறகு இவ்வாறு திருத்தந்தை தெரிவித்துள்ளார். செர்னோபில் அணு உலை விபத்தின் 40ஆம் ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி அதனை மனித குலத்தின் மனசாட்சியில் ஆழமாக பதிந்துவிட்ட துயரம் என்று கூறிய திருத்தந்தை, பெருகி வரும் ஆற்றல் மிக்க தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதில் உள்ள ஆபத்து குறித்து எச்சரித்துள்ளார். மேலும் அணுசக்தி தொடர்பான முடிவெடுக்கும் அனைத்து நிலைகளிலும் விவேகமும் பொறுப்புணர்வும் எப்போதும் மேலோங்கி இருக்க வேண்டும் என்று கூறிய திருத்தந்தை, இதனால் அணு ஆற்றலின் ஒவ்வொரு பயன்பாடும்
வாழ்விற்கும் அமைதிக்கும் சேவை செய்வதாக அமையும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். ஆப்பிரிக்காவில் 11 நாட்கள் மேற்கொண்ட வரலாற்று சிறப்புமிக்க திருத்தூது பயணத்தை முடித்துக்கொண்டு வத்திக்கான் திரும்பிய திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் மீண்டும் தனது அன்றாட பணிகளில் ஈடுபட்டுள்ளார். அதன் தொடக்கமாக வியட்நாம் நாட்டு ஆயர் குழுவினரை அவர் சந்தித்து உரையாடினார். மறைமாவட்ட ஆயர்கள் 5 முதல் 7 ஆண்டுகளுக்கு ஒருமுறை ரோம் நகருக்கு மேற்கொள்ளும் அட் லிமினா என்னும் வழக்கமான திருப்பயணத்தின் ஒரு பகுதியாகவே வியட்நாம் ஆயர்களின் இந்த சந்திப்பு அமைந்துள்ளது. இப்பயணமானது ஆயர்களுக்கும் திருத்தந்தைக்கும் இடையிலான பிணைப்பை ஆழப்படுத்துவதுடன் திருத்தூதர்களான புனித பேதுரு மற்றும் புனித பவுல் ஆகியோரின் கல்லறைகளில் இணைந்து இறைவேண்டல் செய்வதையும் முக்கிய நோக்கமாக கொண்டுள்ளது. திருத்தந்தையுடனான இந்த சந்திப்பு மிகுந்த அன்புடனும் சகோதர வாஞ்சையுடனும் அமைந்தது என்று கூறிய ஆயர் டோம்னிக் நியேன் துவான் அன் அவர்கள், பயண களைப்பு இருந்தபோதிலும் திருத்தந்தை தங்களை இன்முகத்துடன் வரவேற்று வியட்நாம் திரு அவையின் வளர்ச்சி குறித்து மிகுந்த ஆர்வத்துடன் கேட்டறிந்தார் என்றும் அந்த சூழல் இறைப்பணியால் பிணைக்கப்பட்ட ஒரு உன்னத குடும்பத்தைப் போல உணர வைத்ததாகவும் நெகிழ்ச்சியுடன் குறிப்பிட்டார். ஆசியாவின் மிகப்பெரிய கத்தோலிக்க சமூகங்களில் ஒன்றாக திகழும் வியட்நாமின் 70 லட்சம் விசுவாசிகளின் ஆழமான விசுவாசத்தையும் அவர்களின் துடிப்பான ஆன்மீக வாழ்வையும் கண்டு திருத்தந்தை மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளதாக ஆயர் டோம்னிக் நியேன் துவான் அன் அவர்கள் பெருமிதத்துடன் தெரிவித்தார். இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒளிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசிர் பெறுங்கள்.